பள்ளிவாசல் 2ஆம் மைலில் வாகன ஓட்டுநரை காவலர்கள் கண்மூடித்தனமாக தாக்கிய சம்பவத்தில் காவலர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேவிகுளம் எம்எல்ஏ ஏ ராஜா இதன் பாகமாக இடுக்கி எஸ்பிக்கு புகார் கொடுத்துள்ளதாகவும் புகாரின் அடிப்படையில் முன்னாள் டிவைஎஸ்பி இதற்கான ரிப்போர்ட்டுகள் கேட்டுள்ளதாகவும் எம்எல்ஏ கூறினார். கடந்த தினம் பள்ளிவாசல் 2ஆம் மைலில் வாகன ஓட்டுநர் தாக்கப்பட்ட சம்பவம் மிகவும் கண்டனத்துக்குரியது. சுற்றுலா பயணிகள் ஒரு வாகன ஓட்டியினுடைய அனுவாதம் இல்லாமல் அவருடைய வாகனத்தின் மீது அமர்ந்து கொண்டு இன்னைக்கு புகைப்படம் எடுப்பதற்கான முயற்சி செய்கிறார்கள். அப்போ அதை கேள்வி கேட்கின்ற பொழுது சுற்றுலா பயணிகளால் இன்னைக்கு கடுமையான முறையில் அந்த வாகன ஓட்டுநர் தாக்கப்படுகிறார். அதை கேள்வி கேட்பதற்கு வேண்டி அப்பகுதியில் இருக்கக்கூடிய வாகன ஓட்டுநர்களும் மற்ற நண்பர்களும் எல்லாம் சேர்ந்து வந்து சுற்றுலா பயணிகளோடு கேள்வி கேட்கின்ற பொழுது இன்றைக்கு ஒருதலை பட்சமாக அப்பகுதியில் கேள்வி கேட்டவர்களுக்கு எதிராக இன்னைக்கு வழக்கு காவல்துறையினால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யதார்த்தமான சம்பவம். இன்றைக்கு போலீஸ் இன்னைக்கு சரியான முறையில் விசாரணை செய்யாமல் அப்பகுதியில் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு எதிராகவும் கைடுமாருக்கு எதிராகவும் இன்னைக்கு வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. போலீஸுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கிடைச்சுன்னு சொன்னா அதை சரிவர விசாரணை செய்து தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் காவல்துறை அங்கு செல்கிறது. இன்னைக்கு சிலர் அரெஸ்ட் பண்றதுக்கு வேண்டி போகின்ற வேளையில இங்கு கடுமையான முறையில் நடந்து கொள்ளக்கூடியதை இன்னைக்கு நாம் எல்லாம் பார்த்தோம். எந்த ஒரு காவல்துறை இப்படி தவறான முறையில் நடந்திருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கண்டிப்பான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்னைக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு முன்னாள் டிவைஎஸ்பி காவலர்களுக்கு எதிராக காவலர்கள் செய்த காரியங்களை குறித்து விசாரணை நடத்தி இன்னைக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு எதிராக கண்டிப்பான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.